ஒரு நாடகம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா மினிமம் ரேட்டே நமக்கு 500 ரூபாய் 750 ரூபா 1000 ரூபாய் இருக்குது. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணால் எப்படி வருவான்? பிகாஸ் மிடில் கிளாஸ் தான் வராங்க நாடகத்துக்கு. யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க எங்கள் நாடகத்துக்கு. பிகாஸ் புக் மை ஷோவில் போய் ஒரு 70 வயசுக்காரன் டிக்கெட் அடிக்க முடியாது, அது யங்ஸ்டர் தான் அடிக்க முடியும். ஸோ எங்கள் நாடகத்துக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய வராங்க சார். இப்போ ட்ராமாவுக்கு தான் 79 80 எங்கள் நாடகம் பார்க்குறான், 85 வேலை நிமித்தமாக வெளியூர் போகிறான், திருப்பி 85 திரும்பி வந்து எங்கள் நாடகம் வந்து பார்க்குறான். அதே மாதுப்பா நம்ம அன்றைக்கி பார்த்தோமே, அதே சீனு, அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கிறான். ஜானகி மைத்திலி அதெல்லாம் என்னென்னா அந்த ஃபீமேல் கேரக்டர் என்ன வேணால் பேர் வைக்கலாம். பட் மோகனோட கமல் சார் நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்காரு. என்ன சார் சென்டிமெண்ட்டு தூக்கி போடுங்க சார், வேறு ஏதாவது பேர் வைப்போம் சார். சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார், சம்பளம் கூட எனக்கு 2ஆம் பட்சம் சார், ஹீரோயின் பேர் ஜானகின்னு வச்சுருங்க, அப்போ தான் படம் ஹிட் ஆகும் அப்படின்னு. அண்ட் மோகனை மிஸ் பண்ணுறது ஏன்னா ரொம்ப குழந்தை மாதிரி, அவ்வளோ ஒரு மென்மையான குணம், யாரையும் ஹர்ட் பண்ணாத ஒரு கேரக்டர். வணக்கம் சார். வணக்கம். தியேட்டர் ஆர்ட்டில் பொறுத்த வரைக்கும் நாடகமை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர் டெக்னாலஜி எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? உங்களோட கண்ணோட்டம் எப்படி சார்? ஆக்சுவலாக என்னென்னா இப்போ வந்து அமெரிக்காவில் போனீங்கன்னா ப்ராட்வே தியேட்டர்ஸ்ன்னு இருக்குது. நான் இந்த வாட்டி நியூயார்க் போகும்போது நான் இப்போ ஒரு 10 ஷோ அங்கே பட்டு வந்தேன். ஓகே. அமெரிக்காவில் இப்போது ஆகஸ்ட் செப்டம்பரில் ப்ளஸ் ஒரு 8-9 இடத்துல ஸ்டாண்டப் காமெடி பண்ணேன். எல்லாம் அங்கே போகும்போது ஐ வென்ட் டு நியூயார்க். அங்கே போய் பார்த்தேன், பிரமாதமாக இருக்குங்க. நாங்கள் அலாவுதீன் 100 வாட்ஸ் பல்புன்னு போட்டிருக்கோம், அதே அலாவுதீன் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அலாவுதீன் பிளே அந்த பூதம் இதுலேருந்து வருது. ஓகே சார். பிரெத் டேக்கிங்காக இருக்குது அதெல்லாம் பார்த்தா, பிரெத் டேக்கிங்காக இருக்குது. பட் என்ன, ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து $2000 $1500. இங்கே எவ்வளோ நம்ம விற்கிறோம்? நம்ம 750 ரூபா 1000 ரூபாய்க்கு விற்கிறோம் டிக்கெட்டு. கண்டிப்பாக. ஸோ வி கேனாட் மேட்ச். பண்ணலாம், நம்ம டெக்னாலஜி கொண்டு வரலாம், பட் பெரிய லெவலில் தமிழ் ட்ராமாவில் கொண்டு வர முடியாது. டெக்னாலஜி கொண்டு வந்தால் அதுக்குரிய காசு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. ஓகே சார். ஒரு நாடகம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா மினிமம் ரேட்டே நமக்கு 500 ரூபாய் 750 ரூபா 1000 ரூபாய் இருக்குது. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணால் எப்படி வருவான்? பிகாஸ் மிடில் கிளாஸ் தான் வராங்க நாடகத்துக்கு. அந்த மிடில் கிளாஸ் வந்து நீங்கள் வந்து 4000 5000 வச்சுக்கலாம், அவன் எப்படி வருவான்? வரமாட்டாங்க, அவனால் வர முடியாது. ஸோ அதுக்குரிய டெக்னாலஜி என்னவோ அதுதான் நம்ம பண்ண முடியும். பட் இப்போ சில நாடக குழுக்கள் வந்து அந்த இந்த பின்னாடி அந்த பேக்ரவுண்ட், அது பேர் என்ன, அந்த பேக்ட்ராப் அந்த இது எல்இடியில் போடுறாங்க. ஓகே ஓகே. போட்டு தே ஆர் டூயிங் இட். ஓகே. பட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்இடியில் அந்த காஸ்ட்டுக்கெலாம் ரெக்கவர் ஆக மாட்டேங்கிறது. தே ஆர் நாட் ஏபிள் டு கெட் த பேமெண்ட் ஃபார் தட். பட் கையை விட்டு போட்டு செலவழிச்சு பண்ணுறாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி இங்கே கொண்டு வரதுக்கு அதுதான் மோகன் ஒருத்தர் கேட்டான், ஏன் நீங்கள் வந்து அமெரிக்காவில் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் ஏன் ப்ராட்வே பிளேஸ் மாதிரி இந்தியாவில் போட மாட்டேன்றீங்க அப்படின்னு. சார், இந்தியாவில் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நகைச்சுவை எழுத்தாளர் கோபு, சித்ராலயா கோபு. அவர் கடைசி வரைக்கும் சிங்கராச்சாரிய ஸ்ட்ரீட்டில் ட்ரிபிளிங்கனில் குடியிருந்தார், ஒரு சின்ன வீட்டில், இல்லையா? கண்டிப்பாக. வேற அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஒருத்தர் ஐலண்டு வச்சுருக்கான், ஒரு காமெடி ரைட்டரும். ஸோ அங்கே வந்து இங்கே ஏழைக்கேற்ற எள்ளூருண்டை, அங்கே டாலருக்கு ஏற்ற டாம்பிகம், அவ்வளோதான். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக, இல்லையா? ஆமாம். ஸோ அந்த டாலருக்குரிய வேல்யூ தான் அங்கே பண்ணலாம். நமக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸுக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி சப்போர்ட் கொடுத்தோம்னா இன்னும் ட்ராமா வேறு லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும். பட் ஹவ் இஸ் இட் பாசிபிள்? யார் டிக்கெட் கொடுப்பாங்க, யார் வருவாங்க, அது ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பாக சார். சார், பட் இந்த டெக்னாலஜிஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் ரீசன்ட் இன்டர்வியூலஸ் கூட சொல்லியிருக்கீங்க, கமல் சார் வந்து யங்ஸ்டர்ஸை கொஞ்சம் இன்வால்வ் பண்ண வை என்னோடய ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ஸ்லாம், கிரேசி சாரோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் உங்கள் க்ரியேஷன்ஸ்லான்ட்டு. ஸோ அவங்கள இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு சோஷியல் மீடியாவோட அட்டென்ஷன் நம்மளுக்கு இன்னும் நிறையா கிடைக்கும், நிறையா வருவாங்கங்கிறது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதை அந்த ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க எங்கள் நாடகத்துக்கு. பிகாஸ் புக் மை ஷோவில் போய் ஒரு 70 வயசுக்காரன் டிக்கெட் அடிக்க முடியாது, அது யங்ஸ்டர் தான் அடிக்க முடியும். ஸோ எங்கள் நாடகத்துக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய வராங்க சார். பீப்புள் ஆர் கம்மிங், அது தட்ஸ் அன் என்கரேஜிங் சைன். பட் ஆஸ் யூ செட், கமல் சார் சொன்ன மாதிரி நாங்கள் அடுத்த லெவலுக்கு போனோம், அந்த லெகசியை வந்து இன்னும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கிறதுனால இப்போ கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்த்துருக்கேன் ட்ரூப்பில். அதாவது ஒரு மிக்சட் இதுவா, தட் இஸ் சீனியர்ஸ் ப்ளஸ் ஜூனியர்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு பண்ணேன். ரைட், ரோஹித் சர்மாவும் வச்சுட்ருக்கோம், விராட் கோலியும் வச்சுட்ருக்கோம், அட் த சேம் டைம் இப்போ இருக்கிற எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலையும் எடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரூப்பாக இப்போ பண்ணியிருக்கோம். ஓகே சார். ஸோ தட் ஒரு காம்பினேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு. பிகாஸ்
ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு கிவ் ஈவன் மை ரோல். Okay. என்னோட ரோலை யாராவது தைரியமாக பண்ணுறதா இருந்தால் நான் விட்டு கொடுக்கறதுக்கு தயார். பட் அது வரணும், நல்ல ரைட் பர்சனாக ஐ ஷுட் கெட். கண்டிப்பா. ஏன்னா ட்ராமா தொய்யிடக்கூடாது. கண்டிப்பா சார். அதனால் அதுக்காக நான் காத்துட்ருக்கேன். கமலே சொன்னார், தைரியமாக உங்கள் ரோல் விட்டு கொடுங்க, உங்கள் வியாபாரத்தில் நான் வந்து குறுக்கிடுறேன்னு நினச்சிக்காதீங்க, அப்போ தான் இன்னும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போக முடியும் அப்படின்னார். போகலாம், பட் ஐ மஸ்ட் கெட் எ பர்சன். கண்டிப்பா. ஸோ டில் சச் டைம் இந்த காம்பினேஷன் ஆஃப் சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் வச்சுன்னு இப்போ பண்ணுறோம். பண்ணிகிட்ருக்கோம் சார். ஆனால் உங்களோட கேரக்டர் சொன்னதால வந்து உங்கள் கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும், இமீடியட் கவுண்டர்ஸாக இருக்கும், நிறைய ரியாக்ஷன்ஸ். நீங்கள் வந்து அதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் தான். நம்மளோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ஸ் எல்லாமே அப்படிதான், மோகன் ஸ்கிரிப்ட் எல்லாமே அப்படிதான். ஆமாம். ஸோ அதாவது இப்போது அந்த டைலாக் டெலிவரி வந்து நம்ம கரெக்டாக கொடுக்குறோம் அப்படின்றது பட்சத்தில் இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு அதை பார்ப்பாங்க? அந்த அந்த டைமிங்காக இருக்கட்டும், டங் ட்விஸ்டர்ஸ், அதெல்லாம் அந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்களா? அது எந்த மாதிரி இம்ப்ரூவைசேஷன் பண்ணலாம்? அப்படி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் இப்போ வந்து நமக்கு ஃபோனில் வந்துடுச்சு, நமக்கு டிவி, நம்ம ஃபோனில் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துடுறோம் ஒன்று விடாமல். அண்ட் ஒரு சின்ன சமாச்சாரம் சென்னையில் நடக்கிறது அப்படின்னா உடனே அடுத்த நிமிஷம் அதை ரிடிக்யூல் பண்ணி அதை தமாஷ் பண்ணி ஒரு 100 ரீல்ஸ் வருது இல்லையா? வெதர் இட் இஸ் ஃபேஸ்புக் ஆர் வாட்ஸ்அப், எதில் இருக்க டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறான். என்ன சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஒருத்தருக்கும், அப்படிப்பட்ட சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஸோ அதை மீறி அவனை சிரிக்க வைக்கணும், அதுதான் நம்மளோட சேலஞ்ச். கண்டிப்பாக. அவன் அந்த யங்ஸ்டர், இப்போ உங்களை மாதிரி யங்ஸ்டரை நீங்கள் நாடகம் வந்து உட்காடுறீங்கன்னா என்னப்பா அது பழைய சமாச்சாரமாக இருக்குது அப்படின்னு தோணிடக்கூடாது உங்களுக்கு. கண்டிப்பாக. யூ மஸ்ட் லாஃப், அந்த இடத்துல யூ மஸ்ட் லாஃப். அந்த மாதிரி உங்கள் அடுத்த ஜென்ரேஷனை நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். ஓகே சார். உன்னுடைய பையன் அவனையும் நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கோம் நாங்கள். ஏன்னா எவ்ரி டே யூ ஹாவ் டு இம்ப்ரூவ். எவ்ரி டே யோசிச்சுட்டே இருக்கோம், நம்மளை சுற்றி யாராவது போகிறானா, நம்மளை தாண்டி யாராவது போகிறானா நகைச்சுவையில் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கடைசி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இல்லையா எனக்கு எல்லாம் வேணாம் அப்படின்னு ரிட்டையர் ஆகிட்டு போகணும், அதுக்கு ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட். வி வில் ஸ்டே தேர், வி வில் டூ லாட் ஆஃப் பிளேஸ். என்னெல்லாம் இம்ப்ரூவைசேஷன் நகைச்சுவையில் கொண்டு வர முடியுமோ கண்டிப்பாக பண்ணுவோம். கண்டிப்பாக சார். சார் ஆக்சுவலாக உங்களோட ட்ராமாக்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராமாவாக இருக்கட்டும் ஃபிலிமாக இருக்கட்டும், ஐகானிக் கேரக்டர்ஸ்னு சில பேர் இருப்பாங்க. மைத்திலி, ஜானகி, அப்புறம் மாது சீனு, ஆஃப்கோர்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபிலிம்லேயும் வரும், ட்ராமாலேயும் வரும். இந்த நேம்ஸ்க்கு ஏதாவது பின்னணி இருக்கா சார், பேக்ரவுண்ட் ஏதாவது? ஆக்சுவலாக என்னென்னா முதல் 1-2 பிளேயில் வந்து இதே மாதிரி காமன் நேம் வைக்க ஆரம்பித்தான். எங்களுக்கு அப்போ வந்து ரிஹர்சல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இவன் தான் மாது, இவன் தான் சீனு, இவன் தான் ஜானகி, இவன் தான் மைத்திலி அப்படின்னு ஈஸியாக இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு ஸ்டேஜில் அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோன்னா அது ரீகால் வெரி பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஓகே. ஒரு ஸ்டேஜில் 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, இப்போ ட்ராமாவுக்கு தான் 79-80 எங்கள் நாடகம் பார்க்குறான், 85 வேலை நிமித்தமாக வெளியூர் போகிறான், திருப்பி 85 திரும்பி வந்து எங்கள் நாடகம் வந்து பார்க்குறான். அதே மாதுப்பா நம்ம அன்றைக்கி பார்த்தோமே, அதே சீனு, அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கிறான். இந்த மாது இப்படி தான் பேசுவான், இந்த சீனு இப்படி தான் பேசுவான் அப்படிங்கிறது ஜனங்களுக்கு ஸ்க்ரீனை தூக்கும் போதே இந்த மைண்ட் செட் வந்துடுது. ஸோ அது நமக்கு ஈஸி, ரொம்ப ஈஸி. லைக் மாது, ஜானகி, மைத்திலி அதெல்லாம் என்னென்னா அந்த ஃபீமேல் கேரக்டர் என்ன வேணால் பேர் வைக்கலாம். பட் மோகனோட டீச்சர் நேம் இஸ் ஜானகி. ஓகே. மோகனோட டீச்சர் நேம். ஸோ அந்த டீச்சருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், தனக்கு நாடகம் சொல்லி கொடுத்த அந்த டீச்சருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஹீரோயின்ஸ் பேர் வந்து ஜானகின்னு வச்சா. ஸோ எந்த கம்பெனிக்கு போனாலும் சம்பளம் பேசுறதுக்கு முன்னாடி ஹீரோயின் பேர் ஜானகி இருக்கணும் சார். கமல் சார் நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்கார், என்ன சார் சென்டிமெண்ட் தூக்கி போடுங்க சார், வேறு ஏதாவது பேர் வைப்போம் சார். சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார், சம்பளம் கூட எனக்கு 2ஆம் பட்சம் சார், ஹீரோயின் பேர் ஜானகின்னு வச்சுருங்க, அப்போ தான் படம் ஹிட் ஆகும் அப்படின்னு. பட் அவன் சொன்ன மாதிரி எல்லா படமும் ஹிட் ஆச்சு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதாவது ஒரு பிராண்ட் வேல்யூ கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம். கிரேசி சார், கிரேசி கிரியேஷன்ஸ் அப்படின்னாலே மாது, சீனு, மைத்திலி, ஜானகி, அந்த பிராண்ட் வேல்யூ அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். சார் இப்போது சாக்லேட் கிருஷ்ணா ட்ராமாவில் வந்து கிரேசி சார் தான் மெயின் ரோல் பண்ணியிருப்பார், கிருஷ்ணான்ற ரோல். இப்போ நீங்கள் அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரீசெண்ட் ட்ராமாலலாம் கூட நான் பார்த்தேன். ஸோ அந்த கம்பேரிசன் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் அவரோடய ட்ராவல் பண்ணவர் ஆக்சுவலாக. வேறு அது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல் சமாச்சாரம் சார். ஏன்னா மோகன் இறந்து போன அன்றைக்கி எஸ்பிபி சார் வந்து என் பக்கத்தில் வந்து உட்காண்டார். மோகன் வந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி 2019 இறந்து போகிறார். 2020 எஸ்பிபி போயிட்டார். ஜூன் மாதம் 10ஆம் தேதி வந்தபோது என் கையை பிடிச்சின்னு உட்காண்டார் எஸ்பிபி. ஹி செட் எவ்ரிபடி வில் டெல் யூ தட் திஸ் வில் ஹீல், ஐ எம் டெல்லிங் யூ இட் வில் நாட் ஹீல். இன்னி வரைக்கும் எங்கள் அப்பாவோட மரணம், என்னோடய குருநாதரோட மரணமும் எனக்கு இன்னும் ஹீல் ஆகலை. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் பாலாஜி.
யூ ஹாவ் டு swallow that pain. வேறு வழியே கிடையாது. இதை ஆயுஸ் ஃபுல்லாக உனக்கு இருக்கும் அப்படின்றார். தட் இஸ் ட்ரூ. ஏன்னா 45 வருஷத்தை பார்த்தீங்கன்னா எத்தனை ஃப்ளைட்டில் போயிருக்கோம், எத்தனை ட்ரெயினில் போயிருக்கோம், எவ்வளோ கார் ட்ராவல், பஸ் ட்ராவல், எவ்வளோ டிஸ்கஷன்ஸு, எவ்வளோ நாடகத்தில் மேடையில் நடித்தது, எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஓவர் நைட் எப்படி நமக்கு மறக்கும்? அது நம்ம லைஃப் பின்னாடி தொடர்ந்துகிட்டே தான் வரும். அது இட் வில் ஹாண்ட் அஸ் த்ரூ அவுட் ஆஃப் அவர் லைஃப். பட் மோகன் அதில் வந்து கிருஷ்ணர் ரோல் பண்ணான். அந்த கிருஷ்ணருக்கு என்னோடய ஃப்ரெண்டு ரவிசங்கர்னு அவன் ஹீ கேம் பேக் ஃப்ரம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்கே வந்தான். வந்துட்டு ஹீ ஸ்டார்டட் டூயிங் தட் ரோல். நல்லா பண்ணிகிட்ருக்கான், ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான். எந்த விதமான ஆடியன்ஸுக்கு டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல் ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கான். பட் என்னென்னா மோகனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆரா ஒன்று உண்டு. அந்த ஸ்டேஜில் வந்தோன்னே அந்த ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் அது ஒன்று உண்டு. அது தட் வில் கேரி ஃபார் எம். அண்ட் மோகனை மிஸ் பண்ணுறது ஏன்னா ரொம்ப குழந்தை மாதிரி, அவ்வளோ ஒரு மென்மையான குணம், யாரையும் ஹர்ட் பண்ணாத ஒரு கேரக்டர். தம்பிங்கிறதுனால சொல்லலை, என்னன்னு இல்லை, ட்ரூப்பில் யாருக்குமே சொல்கிறேன், எல்லாரையுமே வந்து ஒரு ஃபேமிலியாக தான் ட்ரீட் பண்ணார். ஸோ அதனால் ரியலி வி மிஸ் மோகன் அ லாட். அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி அமெரிக்கா, நான் இந்த வாட்டி அமெரிக்கா தனியாக போனேன். ஒவ்வொரு ஊர்லேயும் எனக்கு இறங்கும்போது அந்த பழைய நினைவுகள் தான். ஸோ அவர் என்ன பண்ண, இஸ் அ குட் பெயிண்டர், ரொம்ப நல்லா ட்ராயிங் வரைவார். அமெரிக்கா போகும்போது ஃப்ளைட்டில் உட்காந்துருப்பார், பக்கத்தில் யாராவது வெள்ளைக்காரன் உட்காந்துருப்பான். இவன் கையில் பேப்பர் ஷீட் வச்சுட்டு கையில் ஒரு பேனா வச்சுன்னா அந்த வெள்ளைக்காரன் அப்படியே பார்த்து வரைவான். வரைஞ்சி கையெழுத்து போட்டு அவருக்கு கொடுப்பான். அப்படியே ஆச்சரியப்படுவாங்க அவங்கெல்லாம், வாவ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எத்தனை பேருக்கு வரைஞ்சி கொடுத்துருக்கான் தெரியுமோ. சில பேர் வீட்டில் போய் தங்குவோம், சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கும், அந்த குழந்தைகளெல்லாம் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கான். நான் இப்போ போகும்போது அந்த குழந்தைகள்லாம் கிட்டத்தட்ட 18 வயசு 20 வயசு ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் நான் பார்த்த குழந்தைலாம் அதுக்கெல்லாம் இன்னும் ஆசையாக அந்த ஃபோட்டோ வச்சுட்டுருக்கு. மோகன் அண்ணா வரைஞ்சி கொடுத்தது அப்படின்னு வச்சுட்டுருக்கு அந்த குழந்தைகள்லாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பழகக்கூடியவ, ஹர்ட் பண்ணவே தெரியாது ஒருத்தரையும், அவ்வளோ நல்லா மூவ் பண்ணுவான் எல்லாத்தையும். சார் ஆக்சுவலாக இப்போது நீங்கள் நிறையா வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ வளர்ந்து வர ஆர்டிஸ்ட் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்? ஆக்சுவலாக அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் ஏதோ 45 வருஷம் நாடகம் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு இதில் சொல்லலாம். ரொம்ப பேஷனேட்டாக இருக்கணும். பணம் காசு பார்த்து நாடகத்தில் இருக்க முடியாது, அது வராது பெருசாக. நல்ல பேஷனேட்டாக இருக்கணும். புது புது டேலண்ட்ஸு ஆத்தர்ஸ் வரணும், புது புது நடிகர்கள் வரணும், புது குழுக்கள் வரணும். எஸ், கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ, ஏன்னா நம்பர் ஆஃப் சபாஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது ஆரம்பித்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் தேர் ஆர் ட்ரூப்ஸ். இப்போ சில குழுக்கள் வந்திருக்கு, யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, நல்லா ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க. 5 ஷோ 6 ஷோ அந்த மாதிரி போட்டாலும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி புதுசாக நிறைய பேர் வரணும். வந்தால் எந்த ஒரு விஷயமே சார் ஒரு சைக்கிள் ஒன்று அப்படி திரும்பி வரும். கண்டிப்பாக இப்படி மேலே போச்சுன்னா கீழே இறங்கும், திரும்பி மேலே வரும். ஸோ அதனால் இந்த லைவ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நாடகம் போய் லைவாக பார்க்குறதுங்கிறது, தட் இஸ் சம்திங் ஸ்ப்ளெண்டட். அது எதுலேயுமே கிடைக்காது. நான் குழந்தையாக இருக்கும்போது எஸ்வி சஹஸ்ரநாமம் நாடகங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். டிகே சண்முகம், எஸ்வி சஹஸ்ரநாமம் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பிரமாதமாக இருக்கும். அதெல்லாம் தான் எங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன். யுஏ நாடகங்கள் பார்த்துருக்கேன், மௌலி நாடகங்கள் பார்த்துருக்கேன், விஷு நாடகங்கள், அதெல்லாம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். இவ்வளோ நல்லா இருக்குது பிரமாதம். அந்த மாதிரி நாடகங்கள் நிறைய வரணும். வந்தால் தான் அடுத்த ஜென்ரேஷன் வில் ஃபாலோ. அப்போ தன்னால் சபாஸ் இம்ப்ரூவ் ஆகும், எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். சரி, ஒரு வாட்டி கலைஞர் கருணாநிதி ரொம்ப அழகாக சொன்னார். கலைஞர் பியூட்டிஃபுல்லாக சொன்னார், இங்கே கலைஞர் டிவியில் இந்த படம் ஓடுது, அங்கே சன் டிவியில் இந்த படம் ஓடுது, இன்னொரு இடத்துல ஒரு லைவ் ஷோ இருக்குது, எப்படி அண்ணே இந்த படத்தை இப்போ போடலாமா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னார், டேய் தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் ஜாஸ்திடா, எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு நாளில் இதுக்கும் க்ரௌடு வரும், அதுக்கும் க்ரௌடு வரும், இதுக்கும் க்ரௌடு வரும். குவாலிட்டி கொடு, நீ குவாலிட்டி கொடுத்தேன்னா உனக்கு தன்னால் க்ரௌடு வரும் அப்படின்னாரு. அதை தான் நான் பெஞ்ச் மார்க்காக வச்சுட்ருக்கேன். கலைஞர் சொன்னதை தான் நான் பெஞ்ச் மார்க்காக வச்சுட்ருக்கேன். அது இருந்தால் போகிறோம். டெஃபினட்டாக குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரௌடு வரும் உங்களுக்கு. அண்டு யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் திஸ் ஆட்டிடியூட். இப்போ இருக்கிற அந்த தமிழ் நாடக ஃபீல்டை மாற்றி அது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்க முடியும். அதுக்கு டெஃபினட்டாக ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட், கண்டிப்பாக வரும். இன்னொரு 10 வருஷத்தில் பாருங்கள், நீங்களே வேற ஒருத்தர் பேட்டி எடுக்கும்போது சொல்லுவீங்க, எஸ் நீங்கள் சொன்னது நடந்தது, வந்திருக்கு திருப்பி சபாஸ்லாம் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்படி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். ஏன்னா அது வந்து அவ்வளோ ஒரு பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சபா அட்டன் பண்ணி ஒரு நல்ல பியூரிட்டியான ஒரு காமெடி இது பண்ணுறது.
ரொம்ப தேங்க்யூ சார், உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் வாய்ப்பளித்து ஒரு இது பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சேனல் 5 ரசிகர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.